ராமானுஜதயா பாத்திரம் ஞான வைராக்யபூஷணம் ஸ்ரீமத் வெங்கடநாதார்யம் வந்தே வேதாந்த தேசிகம். தேசிக பக்தாள் எல்லோருக்கும் சுப்பிரபாதம். கார்த்தால தூக்கத்திலிருந்து எழுந்தவுடனே படுக்கையிலேயே உட்கார்ந்து கொண்டு நாம சங்கீர்த்தனாதிகள் யதாசக்தி பண்ணி நிர்வேதப்படணும்னு தெரிந்து கொண்டோம். அந்த நிர்வேதம் வெறும் நிர்வேத மாத்திரமாகவே இருந்ததுன்னா எந்த காரியமும் சாதிக்க முடியாமல், கைங்கரியாதிகள் எல்லாம் சாதிக்க முடியாமல் போய்விடும். அந்த நிர்வேதம் வந்ததே இவ்வளவு நாளா நாம பண்ண வேண்டியதான உச்சிதமானதான கைங்கரியங்களை எல்லாம் பண்ணாமல் போய்விட்டோமேங்கிறதான ரூபமாக அமையும். இப்ப அந்த மாதிரி வெறுமையே இருந்து கொண்டிருக்க முடியாது, நிர்வேதமே பட்டு கொண்டிருக்க முடியாதுங்கிற காரணத்தினால் அதிலிருந்து மன உறுதியை பெறுவதற்கான வழிகளை காண்பிக்கிறதுக்கு திருத்தின்னு பெயர். இன்றைக்கு அந்த திருத்தியை பெறுவதை பற்றி சுவாமி சாதித்திருக்கக்கூடிய விஷயங்களை பார்க்க இருக்கிறோம். இவ்வாறு இருக்கும் கால், அதாவது நிர்வேதம் பட்ட பிறகு இவ்வாறே வருத்தம் மாத்திரம் பட்டு கொண்டிருந்தால் மேலே அன்றைக்கு பண்ண வேண்டியதும் மொத்தமாக செய்ய வேண்டியதுமான கைங்கரியங்களுக்கெல்லாம் அவகாசமே இல்லாமல் போய்விடும் என்கின்ற காரணத்தினால் மனசிலே சாத்விக உறுதியை, திருத்தி என்றால் உறுதி, சாத்விக உறுதியை பற்றி கொண்டு மேல் வரும் காலங்களிலே கைங்கரியங்களை பண்ண வேண்டும் என்கின்றதான நிச்சயம், உறுதி என்கிறார். ஒருவன் வருத்தப்பட வேண்டும், கார்த்தால எழுந்தவுடனே வருத்தப்பட வேண்டும். என்னத்துக்காக வருத்தப்படணும்? இப்படிப்பட்ட குடும்பத்திலே பிறந்து நான் இப்படிப்பட்டதாக நீச்சனாக இருக்கின்றேனே, இவ்வளவுதானே நான் கைங்கரியம் பண்ணி கொண்டிருக்கிறேன். என் வயசை ஒத்த மற்றவர்கள் நல்ல வேதாத்தியனாதிகளை செய்து பகவத் கைங்கரியத்தை பல வகைகளிலே செய்து எவ்வளவோ உத்கிருஷ்டமாக இருக்கிறார்களே என்று தன்னை நீச்சனேன் நிறையொன்றுமிலேன் என்றே பார்த்து கொண்டு தான் இவ்வாறு போய்விட்டோமே, தான் இவ்வாறு மற்றவர்களைப் போலே உயர்ந்து சிறந்து பகவத் கைங்கரியங்களிலே பாகவத கைங்கரியங்களிலே ஈடுபடாமல் இருக்கிறோமே என்று ஒவ்வொரு நாளும் நிர்வேதம் பட வேண்டும். இவ்வாறு நிர்வேதமே பட்டு கொண்டிருந்தால் எந்த காரியமும் ஆகாது என்கின்ற காரணத்தினால் உடனேயே அவன் மனசிலே ஒரு சாத்விக உறுதியை, திருத்தியை, தைரியத்தை பற்றி கொள்ள வேண்டும். சாத்விக தைரியமாவது கீதையிலேயே கூட கொண்டாடப்படக்கூடியது. திருத்யா யயா தாரயத்தேங்கிறதான ஸ்லோகத்துல பகவத் விஷயக்க கைங்கரிய வத்திரிக்தமான லௌகிகமான விஷயங்களே ஒரு உறுதி வருமானால் அது தாமசிகாதி திருத்தி ஆகுமாம். சாத்விக திருத்தி என்பது பகவத் பாகவத கைங்கரியங்கள் மோட்ச பிராப்திக்காகவும் மோட்சம் அடைந்த பிறகும் இந்த சம்சாரிகமானதான துக்கங்களை கடந்துவிட வேண்டும் என்கின்றதான ஒரு உறுதி. அதை எவ்வாறு நிறைவேற்றுவது என்று அவன் எண்ணும் பொழுது சாத்விக திருத்தியை பற்றி கொள்ளக்கூடிய முறை என்னவென்றால், நான் எப்படியேனும் இன்றைக்கு முழுவதுமாக எந்த ஒரு பாஞ்சகாலிக பிரக்கிரியை, அபிகமனம், உபாதானம், இஜ்யா, ஸ்வாத்தியாயம், யோகம் என்கின்றதான 5 முறை உண்டோ அதை என்னுடைய சக்திக்கு தகுந்தவாறு விஸ்தாரமாக நன்றாக நான் செய்வேன் என்கின்றதான உறுதி. அதாவது நான் அபிகமன காலத்திலே போய் பெருமாளை சேவித்து, எம்பெருமானே இன்றையதான செயல்களை எல்லாம் நல்லபடியாக நீயே நிறைவேற்றி கொடுக்க வேண்டும் என்று அவனை நோக்கி நான் சென்று அர்ச்சனாதிகளுக்கு வேண்டியதான புஷ்பாதிகளையோ அஷ்டவிதம் புரோக்தம் என்று சொல்லப்படக்கூடியதான குணாதிகளையும் உபார்ஜனம் பண்ணிக்கொள்ளுவேன் என்று உபாதான காலத்திற்காகவும் ஆராதனத்தை நேற்றைய காட்டிலும் இன்றைக்கு விசேஷமாக பண்ணுவோம். பகவத் வித்யாராதனத்தை, பாகவதர்களினுடைய பூஜனாதிகளை நன்றாக ஒவ்வொரு நாளும் நேற்றைய காட்டிலும் இன்று நன்றாக செய்வோம் என்கின்றதான ஒரு உறுதியை கொள்ளுதலும், அதற்கு அடுத்ததான ஸ்வாத்தியாய காலத்திலே பூர்வர்கள் அருளியிருக்கக்கூடியதான கிரந்தங்கள் இவ்வளவு இருக்க அவற்றை நான் அறியாமல் போயிருக்கிறேனே, இன்னும் சிறிது அழகாக உத்கிருஷ்டமானதாக விஷயங்களை அறிந்து கொள்ளலாமே, இப்படிப்பட்டதான விஷயத்தை 4 பேருக்கு எடுத்துச் சொல்லுவேனே என்று இன்று நான் ஒரு உறுதியை கொள்ளுவேன். இன்று புதியதாக ஒரு விஷயத்தை அறிந்து கொள்ளுவேன், அதை ஒரு 4 பேருக்கு சொல்லவும் சொல்லுவேன் என்று தன் வட்டத்திலே தன்னுடையதான அளவிலே விஷயங்களை அறிந்து சிறந்து விளங்குதல், அதை 4 பேருக்கு பகிர்தல், அதை 4 பேருக்கு விநியோகம் செய்தல், அதற்கு பிறகு யோகத்திலே எம்பெருமானை தன்னுடைய ஹிருதயத்திலே எந்த விதமான கலக்கமும் இல்லாமல் சேவித்து தெளிதல் என்பதை இன்று நான் பண்ணுவேன் என்று பஞ்ச காலத்திலே ஒவ்வொரு காலத்திலேயும் பண்ண வேண்டியவற்றை சிறந்ததாக அத்தியுதமாக செய்தல். இனி இவ்வாறே காலத்தை நான் நடத்துவேன், கமயிஷ்யாமி வாசரான், என்னுடைய நாட்களை இவ்வாறே நான் நடத்துவேன் என்கின்றது.
இது அவசியமாக பண்ண வேண்டும் என்பதை இவற்றிற்கு வரக்கூடியதான எத்தனை விதமானதான லௌகிகமானதான இடர்பாடுகள், இடையூறுகள், அவைகளெல்லாம் என்னுடையதான இந்திரியாதிகள் என்ன, என்னுடைய மனஸ் என்ன, என்னுடைய பிரவೃತ್ತಿ என்ன, என்னுடையதான ஈடுபாடு, செயல், என்னுடையதான சுபாவம், இவற்றினாலே எனக்கு எத்தனையோ விதமானதான பிராகிருத்திகமாக, சாம்சாரிகமாக எத்தனையோ தடைகளும் இடையூறுகளும் வருகின்றனவே. அந்த இடையூறுகளை எல்லாம் போக்குவதற்காக முதலிலே இப்பொழுதுதான் உறுதி கொள்ளுபவனைப் போல நாம் இந்த ஒரு சிறப்பானதான உறுதியை, இந்த அத்தியுதமானதான உறுதியை கொள்ளத்தான் வேண்டும் என்கின்றார். இதை வங்கி வம்சேஸ்வர காரிகையிலேயும் காண்பிக்கிறார், இன்னும் பல நித்தியங்களிலேயும் காண்பிக்கிறார்கள். இவ்வாறு ஒரு மன உறுதியை நான் கொண்டு நாட்களை கடத்துவேன் என்று ஒரு பரமைகாந்தியாக இருப்பவனும், பகவானைத் தவிர வேற யாரையும் சேவிக்காதவனும், மோட்சத்திற்காக பிரபத்தியை பண்ணி பிரபன்னனாக இருக்கக்கூடியவனும் செய்கின்றான், செய்ய வேண்டும். ஏனெனில் பிரபத்தியை அனுஷ்டித்து விட்ட காரணத்தினால் நிச்சயமாக நமக்கு மோட்சம் கிடைக்கப் பெறும் என்பதிலே சந்தேகமில்லையே தவிர, நம்மோட கூட இருக்கக்கூடிய மற்றவர்கள் எவ்வளவு நன்றாக கைங்கரியம் பண்ணுகிறார்கள், பகவத் பாகவத அர்ச்சனாதிகளை எல்லாம் பண்ணுகிறார்கள், நம்ம அவ்வாறு பண்ணவில்லையே என்று வருந்துதலும் கூட அவனுக்கு சிறப்பையே சேர்த்து, அதனால் அவனை மேலும் பகவத் விஷயங்களிலேயும் பாகவத விஷயங்களிலேயும் ஆழ்வார் ஆச்சாரியர்களினுடைய ஸ்ரீசூக்திகளிலேயும் பூர்வாச்சாரியர்களினுடைய நிஷ்டா பிரகாரங்களை அனுபவிப்பதிலேயும் கூட, மற்றவருக்கு அவற்றை அறிவிப்பதிலேயும் கூட, எம்பெருமானை அனுபவிப்பதிலேயும் கூட, அவனை பிரார்த்திப்பதிலேயும் கூட மேலும் ஒரு விசேஷத்தன்மையை ஏற்படுத்தி கொடுக்கும். ஏனெனில் எவ்வளவுதான் பிரபன்னனாகவே ஆகிவிட்டாலும் அவன் இந்த பிரகிருதி மண்டலத்திலே இருக்கக்கூடிய காரணத்தினால், இந்த பிரகிருதி மண்டலமானது குணத்திரயங்களினாலே ஆக்கப்பட்ட காரணத்தினால், அதிலே தாமசிக்க ராஜசிக குணங்களாலே இவன் வருத்தத்தை அடைந்து விடலாம். அதனால் அவனுக்கு அந்த கைங்கரியங்களிலே குறைபாடு வந்து விடலாம் என்கின்ற காரணத்தினால் யதாசக்தி அவன் தன்னுடையதான விஷயங்களை, தன்னுடைய எண்ணங்களை இந்த பாஞ்சகாலிக பிரக்கிரியையினாலே மன உறுதியோடு கொண்டேதான் அவன் பண்ணுவேன் என்கின்றதான ஒரு உறுதியை கொள்ள வேண்டும். இந்த உறுதியே சாத்விக திருதி தைரியமாகும். இதை அவன் பண்ணுவானே ஆகில் அவனுக்கு பிரகிருதி மண்டலத்தினாலே ஏற்பட்டிருக்கக்கூடியதான சில இடையூறுகள் முன் வேளையை காட்டிலும் இது அவனுக்கு சிறப்புற்று விளங்கும். நாம நன்னா இருக்கணும்னு நினைச்சிண்டாதான் நம்மளால நன்னா இருக்க முடியும் என்கின்ற காரணத்தினால். அப்ப அவன் என்ன நினைச்சுப்பான், சரி எவ்வளவோ நாள் நாம இப்படி கெட்டே இருந்துட்டோம், எவ்வளவோ நாள் நன்னா இருந்திருக்கலாம், இப்படி இல்லாமல் போய்விட்டோம், சரி இனிமையாவது நாம நன்னா இருப்போம். அதை சுவாமி சம்ஸ்கிருத பதங்களிலே காண்பிக்கின்ற பொழுது ஜலம் போன பிறகு சேத்து கட்டுதலை போல என்று. ஆனால் இப்பொழுது கட்டி வைப்போமே ஆகில் அடுத்த முறை ஜலம் வரும் பொழுது அது நமக்கு அவசியமாக நன்மையை பயக்கும். ஜலம் போயிடுத்து இனிமே என்னத்துக்கு சேத்து கட்டுறது, நாம பண்ற தப்ப பண்ணியாச்சு, இனிமே என்ன என்று அப்பொழுதும் அவன் வியசனப்பட்டு கொண்டிருக்காமல், இப்பொழுது நாம் ஒருவேளை ஒரு அணையை கட்டி வைப்போமாகில் அடுத்த முறை வெள்ளம் வரும்பொழுது அது நமக்கு வேண்டியதான ஜலத்தை கொடுக்கும், வேண்டியதான பாசனத்திற்கு ஆகும். அதுபோல நாம் இன்றைக்கு நாம் எத்தனையோ விதமானதான ஆச்சாரியாதிகளினுடைய ஸ்ரீசூக்திகளினுடைய சேவனத்தினால் இத்தனை நாள் போனாலும் இனி வரும் காலம் நன்றாக இருக்குமே என்ற காரணத்தினால் அவசியமாக நாம் வருந்திய பிறகு அதற்குரியதான திருத்தியை பெற்று, அந்த திருத்தியை பெறுதலாவது சாத்விக திருத்தியாகும். இதிலேயும் பிரதானமா சுவாத்தியாய காலத்துல பெரியவர்களினுடைய ஸ்ரீசூக்திகளை சேவித்து அவற்றின் அர்த்தத்தை மனசில் வாங்கிண்டு புதியதான விஷயத்தை தெரிந்து பிறருக்கும் சொல்லி அதனாலே அன்றைய நாளை சபலமாக ஆக்க வேண்டும். அந்த மாதிரி எம்பெருமான் பூஜனாதிகள் அர்ச்சனாதிகளிலே பாகவதாதிகளின் அர்ச்சனைகளிலே நாம் ஈடுபடுவோம், நாம் வருந்துவோம், வருந்தியும் மனசிலே திருத்தியை பெறுவோம். திருத்தியை பெற்று அதன்படி நடந்து பகவத் பாகவத கைங்கரியங்களிலே மேலும் சிறப்பாக நாம் ஈடுபடுவோம் என்பதற்கான ஒரு உறுதியை கொள்வோம். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹ.